கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னிராசிக்காரர்கள்னால் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்ன வேணால் நடக்கலாம். பணம் இல்லாமல் போகலாம், பொருள் இல்லாமல் போகலாம், புகழ் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த காதல் இல்லைன்னா என்ன ஆகும்? ஆடி மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்கரமாகும் பொழுது காதல் ஜெயிக்க போகிறீங்க. கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரப்போகுது. கன்னிராசிக்காரர்கள் சார் என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் போயிட்டுருக்கு சார். சாதாரண விஷயமா நீங்கள் பேசுகிறீங்க, நம்ம சுலவாக பேசிட்டீங்க, என் பொண்டாட்டி கூடலாம் போதும் சார் விடுங்க. ஆல் மென் எல்லார் வீட்டில் சொல்கிற யார் வந்திருக்கா? 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். 3 8 10ஆம் இடத்துல வரும்பொழுது லைட்டாக ப்ராப்ளம், லைட்டாக ஓகே. என்ன 11ஆம் இடத்துல யார் இருக்கா? 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். சூரியனும் குருவும் இருக்கும்போது என்ன ஆகும்னா, குருனா ஃபினான்ஸுங்க, சூரியன்னா புகழ். அப்போ என்ன ஆகும்னா பணம் நிறைய வரப்போகுது. இப்படி விளையாட போகுது பணம். ஆமாம், அப்படி விளையாண்டாலும் 12 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குருவோடு சேர்ந்து இருப்பதால் என்ன ஆகும்னா, குரு உங்களுக்கு பாதகாதிபதி. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. வகையில் இந்த ஆடி மாதத்தில் என்ன விதமான விஷயங்கள்லாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்க போகிறது, குழந்தை பிறக்க போது போன்ற நிறைய தகவல்களோட ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது? கன்னிராசி தெரியும் சார், தெரியும். நீங்கள் கன்னிராசினா சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். கன்னிராசினா உங்களுக்கு என்ன சார் சிரிப்பு? அதான் நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. கன்னிராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னிராசிக்காரர்கள்னால் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்ன வேணால் நடக்கலாம். பணம் இல்லாமல் போகலாம், பொருள் இல்லாமல் போகலாம், புகழ் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த காதல் இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்கள்? காதல் இல்லைன்னா மெயின் சுவிட்சே போயிடுச்சிங்க. ஒரு ஜாலியாக இருக்க தேவையில்லையா ஒரு மனுஷன்? அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காதலுக்கு சம்மந்தமே இல்லை. வேணால் நீங்கள் பாருங்கள், லவ் பண்ண எல்லா கன்னிராசிக்காரங்களும் பாருங்கள், வீட்டம்மா ஒரு உலகத்தில் இருப்பாங்க, நீங்கள் ஒரு உலகத்தில் இருப்பீங்க. அவங்க துபாயில் இருப்பாங்க, நீங்கள் இந்தியாவில் இருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால காதல் மட்டும் இதயமே இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் என்ன ஆகும்? ஆடி மாதம் இது சரியாயிடும். ஆடி போனா ஆவணி அந்த மாதிரி ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும். அப்போது ஆடி மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்கரமாகும் பொழுது காதல் ஜெயிக்க போகிறீங்க. கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரப்போகுது. கன்னிராசிக்காரர்கள் சார் என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் போயிட்டுருக்கு சார். சாதாரண விஷயமா நீங்கள் பேசுகிறீங்க, நம்ம சுலவாக பேசிட்டீங்க, என் பொண்டாட்டி கூடலாம் போதும் சார் விடுங்க. ஆல் மென் எல்லார் வீட்டில் சொல்கிற டைலாகு தான். என் பொண்டாட்டி கூடலாம் யாரும் வாழ முடியாது, நானாக இருக்கும் வாழ்க்கையை வாழ்கிறேன், எல்லாம் சரியிடும். சனி பகவான் வக்கரமாகும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே REMO அந்த மாதிரி ரெமோ ஆகிடுவீங்க. 10ல் யார் வந்திருக்கா? 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். 3 8 10ஆம் இடத்துல வரும்பொழுது லைட்டாக ப்ராப்ளம், லைட்டாக ஓகே. என்ன லைட்டாக ப்ராப்ளம்? 10ல் 1000 தான் செவ்வாய் பகவான் இருந்தாலும் அவன் 8 இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா, வேலை பார்க்குற இடத்துல பாஸ் ஏற்று பேசிடுவீங்க. அல்லது இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னா என்ன பண்ணும் சொல்லுங்கள் காயும்? என்ன பண்ணும்? இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னா என்ன சொல்லும்? நீ முதல்ல வேலையை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதையாவது படக்குன்னு சொல்லிட்டு, எப்பா நம்ம கம்பெனிக்கு புது சேல்ஸ் மேனேஜர் இருப்பா, அவர் என்னப்பா படக்குன்னு பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பின்ன என்னங்க, அது மாதிரி மீட்டிங்கில் ஏதாவது வாய் விட்டுருவீங்க. அதனால் அந்த உறவு பிரியும். நல்லா புரிஞ்சுவாங்க. உங்கள் பாஸ் கூட வேலையில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ரைட். அடுத்ததாக இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், கன்னிராசிக்காரங்க ஆல்மோஸ்ட் ரிலீவ் ஆகிட்டீங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும் ப்ராப்ளம்லாம் சரியாச்சு. இனிமேல் உங்கள் வேலைக்கு லைஃப் இன்சூரன்ஸ். அடுத்த 12 வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வேலையெல்லாம் போகாது. என்னமோ ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க இதில் வேலை இழந்தவங்க அதிகம். கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ 11ஆம் இடத்துல யார் இருக்கா? 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். சூரியனும் குருவும் இருக்கும்போது என்ன ஆகும்னா, குருனா ஃபினான்ஸுங்க, சூரியன்னா புகழ். அப்போ என்ன ஆகும்னா பணம் நிறைய வரப்போகுது. இப்படி விளையாட போகுது பணம். ஆமாம், அப்படி விளையாண்டாலும் 12 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குருவோடு சேர்ந்து இருப்பதால் என்ன ஆகும்னா, குரு உங்களுக்கு பாதகாதிபதி. அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் அவர் ஒர்க் பண்ணதா மாதிரியே ஒரு படம் போட்டு, எப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ண விட்றா, வந்ததுலேருந்து நீயே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி மேலிடத்தில் உங்களுடைய விஷயங்களை மேலே கொண்டு போக விடாமல் பார்த்துப்பாங்க. அது ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ரொம்ப புகழேணியின் உச்சத்தில், இப்போ பப்ளிக் லைஃப்பில் சொல்கிறேன், பப்ளிக் லைஃப்பில்
உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. கம்பெனி வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே நீங்கள் ரொம்ப பாப்புலராக இருப்பீங்க. 12ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். புதனும் ஆட்சி. புதனும் வந்து சூரிய புதாதித்ய யோகம் 1 10 குடைவன். அப்போ என்ன ஆகும்னா தொழில் டெவலப் ஆகும். நீங்கள் ஏதாவது பர்சனலாக ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சைடில் சாயந்தரம்னா நான் வந்து டிஃபன் கடை வச்சுருக்கேன் சார், முட்டை கடை வச்சுருக்கேன் சார், நான் இது பண்ணுறேன் சார், அது பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் அந்த தொழில் ரொம்ப நல்லா வரும். அந்த தொழிலில் நீங்கள் டாப்பராக ஆவீங்க. அதான் அதில் இருக்க பெரிய விஷயம். ஆனால் ஒரு விஷயம் நான் எப்பயுமே சொல்கிறதான், தெரியாத விஷயங்களை செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 2 கூடிய சுக்கிர பகவானே என்ன ஆகிடுறாரு, நீச்சமாகிடுறார். யார் அட்வைஸையும் கேட்காதீங்க. உங்களுக்கு அந்த தொழில் வரும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க, இல்லைன்னா செய்ய வேண்டாம். இதனுடைய அன்பு கோரிக்கை. கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போது, காதல் வரப்போது, சந்தோஷமாக இருக்க போறீங்க. பணத்தை பத்திரம் பண்ணுங்க. உலகத்தில் பெரிய விஷயம் பணத்தை சேமித்து வைக்கிறது. பணத்தை இழக்கிறது ரொம்ப ஈஸி. 2 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாக போகிறார். யார் பேச்சையும் கேட்டு கார் வாங்கி டிரான்ஸ்போர்ட் விடலாம், இல்லை நம்ம வந்து கேண்டீன் கடை ஆரம்பிக்கலாம், ஒரு மண்ணாங்கடி கடையும் வேண்டாம், அதுக்கெல்லாம் நேரம் இதுவெல்லாம் அப்படி வரும்போது நானே சொல்கிறேன், பணத்தை சேவிங்ஸ் பண்ணி வைங்க. அதான் முக்கியமான விஷயம். கன்னிராசிக்காரர்கள் சிறப்பு. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வகையில் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு என்று பார்த்தால், கடக ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பதைத்தான் நாம் ஆடி மாதம் என்று சொல்லுகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த சூரியனை நம்ம எப்படி கருதுகிறோம் என்றால், பிதா, அதாவது அப்பான்னு கருதுகிறோம். இந்த பிதா மாதாவினுடைய வீட்டிற்கு, அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போகிறார். கடகம்ங்கிறது சந்திரன், உலகத்தின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உலகத்தின் தாயார் சந்திரனை உலகத்தின் பிதா வந்து பார்க்க போகிறார். அம்மாவோட வீட்டுக்கு அப்பா வர்றார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாரியம்மன் கான்செப்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அம்பாளை தேடி சிவன் வரார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஆடி மாதம் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதம் வருகின்ற இந்த வருடம் கடகத்திலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவானோடு சூரியன் வரும்போது பிரம்மாண்ட யோகம் என்று ஏற்படும். குரு சூரியன் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ஆடியிலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறாருங்க. சனி மீனத்தில் வக்கரமாகிறார். சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சனி யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக செயல்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் நன்மையாக செயல்பட போகிறாரு, அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த பாயிண்ட், சூரிய தேவன் ஆட்சி பெறும் பொழுது தலைமை பதவி ஹெச்ஓடிங்க அவர். அப்போது பெரிய டான் ஆகுறீங்க. அந்த என்ன தொழில் இருக்குன்னா அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய புகழேணியின் உச்சத்திற்கு போகக்கூடிய அம்சமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போது சூரிய பகவான் ஆட்சி, சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் சிம்மத்தில், புதாதித்ய யோகம். அடுத்ததாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார் கன்னியில். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கம்மியாயிடும். போனால் போது விடுங்க, இறைவனும் இறைவியும் காதலிக்கும் போது மனிதர்கள் காதலிக்க கூடாதுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பத்துக்க வேண்டாம்லாம் சொன்னாங்க. அது புனிதமான மாதம் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், வெறும் மாதம்லாம் சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஆடி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். ஆடி மாதிரி தான் மார்கழியுமே. ஸோ அது இறைவனின் மாதங்களாக இது கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் வருகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். இந்த செவ்வாய் பகவான் யார்? உலகத்தின் காலபுருஷனுக்கு 1 8 8 செவ்வாய் 3ஆம் இடத்திலே மறைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வருடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எல்லாரும் நிறைய பூமி லாபங்கள் வாங்க போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக லேண்ட் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகின்ற நிலம் விலை போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நாம் எதை கருதுகிறோம் என்றால், உங்களுடைய இந்த புதாதித்ய யோகம் சிம்மத்தில் ஏற்படுவதும், அதே நேரத்தில் குரு சூரியன் சம்பந்தம் கொஞ்ச நாள் இருக்கிறதும், இந்த ஆடி மாதம் துவங்கி இந்த ஜூலை 17 தொடங்குகிறது, ஆகஸ்ட் 17 முடிகிறது. வரிசையாக ஆடி தான். ஆடிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் 32 நாள் உண்டு. ஸோ இந்த ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசையோடு ப்ளஸ் வந்து சூரிய கிரகணமும் சேர்ந்து நடக்க போகிறது. மிக புண்ணியமான தினம். ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி பெரிய விமரிசையான பண்டிகைகள்லாம் உண்டு ஸ்ரீமடத்தில். ஸோ யார் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே வந்துருங்க. வந்து ஸ்ரீமடத்தில் கலந்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை பூஜையில் விஷ்ணு மாயாவுக்கு மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் உண்டு, அதில் கலந்துக்கோங்க. அவ்வகையில் ஆடி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்ட செல்வங்களே அள்ளித்தரப்போகிறது. கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.